ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியா இருக்க பிரிக் படம் எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கணும்னா நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கதைங்க. இது ஒரு ஜெர்மன் படம். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே அபாசனம் ஆயிருக்கும். அது மூலியமா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்ததுனால நீ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அப்போதான் தெரியுது அவங்களால போக முடியல. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரியான மாய சுவர்கள்னால அந்த வீடு வந்து ஃபுல்லா அடப்பட்டு இருக்கு. இந்த வீடு மட்டும் தான் அடப்பட்டுன்னு பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டே அப்படியே அடப்பட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றாங்க அப்படின்றத ஒரு மிஸ்ட்ரி கலந்து சொன்னதுதான் இந்த பிரிக் படம். இந்த படத்துல முதல் 25 நிமிஷம் இது ஸ்குவிட் கேம் பண்ணி இருக்குமோ இல்லை ஏதாவது ஒரு கேம் மோட்ல கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்புல பார்க்க வச்சாங்க பார்த்தீங்களா. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த இதை கண்டுபிடிச்சு அந்த பிரிக்ஸை வந்து இது பண்றதுக்காக ஒரு சில இது வேலையெல்லாம் செய்வாங்க அந்த நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூலயமா. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து பிரச்சனையே அப்படின்றது என்னன்னா இவங்க அப்பார்ட்மெண்ட்ல எங்கிட்டுமே நம்ம போக முடியாது. ஆனா கீழ்த்தளத்தை மட்டும் உடச்சு உடச்சு உள்ள போறாப்புல தான் இருக்குமா ஒரு கதை. அவங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ல உள்ள நெய்பர்ஸ் பூரா சந்திக்கும் போது இப்போ அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லேகாகிறாப்புல இருந்தாலும் இதை படமா பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுக்கும். கண்டிப்பா ஒரு என்கேஜிங்கான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐஎம்டியில் வந்து 5.1 ரேட்டிங் வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங் கரெக்டாக ஒருத்தான படம் தான் இந்த படம். படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் வேறு எதுவும் கிடையாது. அதனால குடும்பத்தோடய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.